மாவு அரைக்கணும் புளிக்க வைக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. 5 நிமிஷத்துலேயே குயிக்காக இந்த தோசையை செஞ்சிடலாம். வெண்டைக்காய் தோசை எப்படி செய்யலாங்கிறத குயிக்காக பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெண்டைக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 10-15 போல் வெண்டைக்காயை இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். அதோட 10 சின்ன வெங்காயம், 3 வரமிளகா, 3 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு கடல மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு ரவை, இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதோட கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா தோசை மாவு அளவு பதத்துக்கு நல்லா கலந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த மாவு புளிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. உடனே நம்ம சூடான கல்லில் சுட்டு எடுத்திங்கன்னா நம்மளுடைய சுவையான வெண்டைக்காய் தோசை தயாராகிடும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சுவையாக சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், ஆரோக்கியமாக இருக்கலாம்.